ஓம் மாயா ரகசியவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பிரகிருதிர்யா து மாயா சா மாயாவி து மகேஸ்வரः மாயாதீதம் பரம் பிரம்ம வித்யாத் வேதாந்த பாஸ்கரः. பிரகிருதிஹ இதி யா பிரசித்தா ச ஏவ மாயா, சா ஏவ மாயா. யः மகேஸ்வரः ச ஏவ மாயாவி. பரம் பிரம்ம து மாயாதீதம் இதி வித்யதே. அத்ய தினாங்கः மார்ச் மாसे 25 दिनः. अद्य दिनस्य विषयः माया, மாயாவி பிரம்ம. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் இடம்பெறுகின்ற 4வது அத்தியாயம் 10வது மந்திரத்தில் கூறியபடி இந்த ஸ்ருதி வாக்கியத்தின் மூலமாக மாயை, மாயாவியான பிரம்மன், இதை பற்றின அறிவு இன்று பார்ப்போம். நம்ம மாயாம் து பிரகிருதிம் வித்தி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் என்ற இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு இணங்கி சாங்கிய வைசேஷிக தர்ஷனேஷு வாதினः பிரகிருதிம் பரமாணுன ச அஸ்ய விஸ்வஸ்ய மூலகாரணம் இது வர்ணியதே. சாங்கிய வைசேஷிக தர்ஷனத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரகிருதி அல்லது பரமாணு இவைதான் விஸ்வத்தினுடைய மூலகாரணம் என்று வாதாடுகிறார்கள். கபில சாங்கிய தர்ஷனம் து இமாம் சத்யபூதம் மூல பிரகிருதிமேவ ஜகத் காரணமிதி பிரதிபாதயதி. கபிலரால் கொடுக்கப்பட்ட சாங்கிய தர்ஷனம் மூல பிரகிருதி சத்தியபூதம், அதாவது உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு சத்தியபூதமாக உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இந்த ஜகத்தினுடைய காரணம் இருக்கிறது, இந்த மூல பிரகிருதி. அதாவது மூல பிரகிருதி என்று எதை சொல்லுகிறோமோ அதற்கே சத்தியத்துவம் உண்டு என்பது அவர்களுடைய கூற்று. யத்யபி வேதாந்த தர்ஷனேபி சாங்கியானாம் பிரகிருத்தேஹ விசாரः அனூத்யதே, ததாபி இமாம் பிரகிருதிம் வேதாந்தேஷு மாயாம் வதந்தி வேதாந்தினः இத்யேதவானேவ விசேஷः. வேதாந்த தர்ஷனத்தில் சாங்கியர்கள் எதை பிரகிருதி என்று சொல்லி விசாரம் செய்கிறார்களோ அந்த விஷயத்தை நாம் சத்தியபூதமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை மாயை என்று நாம் கருதுகிறோம். ஈஸ்வராதீனா ஹி பிரகிருதிஹி வேதாந்தேஷு அவித்யா கல்பிதா ஏஷா பிரகிருதிஹி மாயா சேதி கத்தியதே. ஈஸ்வரனுடைய அதீனத்தில், ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவித்யினால் கல்பிக்கப்பட்டதாக இருப்பது எதுவோ அந்த பிரகிருதி, அதை மாயை என்று சொல்லப்படுகிறது. பிரகிருத்தேஹே ஸ்வதந்திரா அஸ்திதா நாஸ்தி. ஒன்றை பிரகிருதி என்று சொல்லும் பொழுது வேதாந்த தர்ஷனத்தில் அதற்கு அஸ்தித்வம் கிடையாது, தன்னுடைய சொந்த அஸ்தித்வம் கிடையாது. ஆத்மனி பிராந்தியா கல்பிதா பிரகிருதி கேவலம் ஆபாச ரூபம். ஆத்மாவில் தோன்றுகின்ற இந்த தோற்றம், அந்த பிரகிருதி வெறும் ஆபாசம் மாற்றமே, அதற்கு உண்மைத்தன்மை கிடையாது. மாயாதீதः சுவாதீனகிருதமாய மாயாவி ஏவ ஈஸ்வரः. மாயைக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் தன் சுவாதீனத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய, மாயையை சுவாதீனத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த மாயாவி ஈஸ்வரன். மாயாம் மாயாவினம் ச அதீத்ய ஸ்வீயேன நிருபாதிகேன பரிபூர்ணஸ்வரூபேன வித்யமானமேவ பரம் பிரம்ம. மாயை என்பதை ஒன்று கூறிவிட்டால் அது மித்யை, அது பிரகிருதி, அது கல்பிதம். அந்த கல்பிதத்தை அதிஷ்டானத்தில் வைத்திருக்கக்கூடியதை ஈஸ்வரா என்று சொல்கிறோம். இப்படி அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது, இவைகள் இரண்டத்தையும் கடந்து நிருபாதிகமாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய வஸ்து எதுவோ அது பிரம்மன். ஈஸ்வரம் பிரபத்யமானஸ்ய விஜ்ஞாசோஹோ மாயா அபகச்சதி. யாரு ஈஸ்வரனை அணுகி நமஸ்கரிக்கிறார்களோ
அவர்களுக்கு மாயை நீங்கும். ஈஸ்வரனை வணங்குவதன் மூலமாக மாயை நீங்கிவிட்டால், மாயை ஆதீனத்தில் வைத்திருக்கக்கூடிய ஈஸ்வர தன்மையும் விலகும் பொழுது இருப்பது ஸ்வயம் பிரம்ம என்று அவன் அறிகிறான். நகி மாயாவினம் மாயா வாஞ்சயேத். ஓம் மாயா ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.